வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப மட்டும் நம்ம மாட்டணும், கரும்பு பிசுல மாட்ட சக்க மாதிரி புழிஞ்சு எடுத்துருவானே. கல்யாணசாமி, வயிறு பசிக்குது, கொஞ்சம் டிஃபன் எடுத்து வைக்கிறீங்களா? நான் இப்ப வந்துட்டே இருக்கேன். என்னையா என்ன அங்க தேடிக்கிட்டு இருக்க? என்ன என்ன? அது ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, வயிறு பசிக்குது, அதான் சாப்பிடலாம்னு முடிவு எடுத்திருக்கேன். வயிறுல எல்லாமே யாருக்காவது காலியா பசிக்கும்? எனக்கு உடம்பு பசிக்கும். நல்ல வழி கட்டினேன். லவ் யூ மாப்பிள்ள. கல்யாணசாமி, வயிறு லைட்டா பசிக்குது, ஹெவியா ஏதாவது டிஃபன் கொடுங்களேன், தின்னு தீக்கிறேன். ஐயா, நான் தான் காலையில மாலை கழட்டிட்டேன். அப்புறம் என்ன போய் சாமி கூப்பிட்டுருக்கீங்க? காலையில இருந்து 100 வாட்டி டே கல்யாணம் கூப்பிட்டுட்டீங்க. மறுபடியும் சாமி சொல்லணுமா? நீ வாய் மட்டும் நான் புரிஞ்சுக்குவேன். வருங்கயா, நீங்க எப்போதும் போல டே கல்யாணம் அதை எடுத்துடா இதை எடுத்துடான்னு சொல்லுங்க. ஐயோ வேணாம் சாமி, ஏற்கனவே அங்க கலவரமா இருக்கு. மாப்பிள்ள வேற கொலவரியோட இருக்கான். நான் எதுக்கு வாண்டடா வண்டியில ஏறணும்? நீங்க டிஃபன் சாமி எடுத்துட்டு வாங்க சாமி, வாங்க. பாத்தீங்களா டேடி, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த ஷார்ப்புக்கே தெரியுது எப்படி இந்த சூழ்நிலை சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கணும்னு. ஆனா இந்த தாய் குலத்துக்கு அதெல்லாம் தெரியுதா பாருங்க. டேய், உனக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கேன்னு சொல்றேன், கேட்க மாட்டியா? பின்ன என்ன டாடி? சரி டாடி, ஒரு நிமிஷம் நான் அமைதியா இருக்கேன். என்னோட ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லணும். என்ன? இல்ல ஒண்ணும் இல்ல டாடி, இந்த வீட்டுக்கு நந்தினி மருமகளா வர்றதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு நான் சொன்னேனா இல்லையா? அதுக்கு உங்களோட ஆன்சர் எஸ்ஸா நோவா, அது மட்டும் தெரிஞ்சா போதும். என்னடா கேள்வி இது? டாடி ப்ளீஸ் சொல்லுங்க, எஸ்ஸா நோவா, எனக்கு அது தெரியணும். என் பொண்டாட்டியை பத்தி நீங்க என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு தான் கேக்குறேன். அதுல உனக்கு என்னடா சந்தேகம்? எஸ் தான். சூப்பர் டாடி, டாடி சூப்பர் சூப்பர், இதுதான் என் டாடி. இதுதான், இவ்வளவுதான் டாடி. எனக்கு இங்க வேலை முடிஞ்சிருச்சு, எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு. போட்டா? லவ் யூ டாடி. பண்ணடா. ஐ லவ் யூ டாடி. நான் மாட்டி முடிக்கிறேன். ஓ ஷார்ப், ஐ லவ் யூ டு. கொட்டிடியா? கொட்டிக்க. போய்ட்டான். ஏத்தா, என்னத்தா இது இவ்வளவு ஒட்டடு இருக்கு? பார்க்க பில்டிங் பளபளன்னு வெள்ளையா இருக்கு. எப்படிதான் இவ்வளவு தூசி அடையும் தெரியல ஐயே. அடையாதானே, இந்த ஊருக்குள்ள எவ்வளவு வண்டி ஓடுது, அதுக்கே இதெல்லாம் வரும் தானே. நீங்க வேணா உட்காருங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். ஏத்தா, நான் என்ன வேலைக்கு பயந்தவனா? சும்மா தான் தாய் சொன்னேன். ஆனா ஒன்று சொல்றேன் தாயி, நான் இந்த வீட்டில் இத்தனை வருஷமா வேலை பார்க்குறேன். பொங்கலுக்கு முன்னாடி வீட்டை துடைச்சி பெயிண்ட் அடிச்சு பாத்திரத்தெல்லாம் கழுவி இந்த மாதிரி எதுவும் நடந்ததாக சரித்திரம் இல்லை தாயி. ஆனா நீ இந்த வீட்டில் இருக்கிறதுனால இந்த வேலையெல்லாம் நடக்குதுதா. என்ன சொல்றீங்க? போகிக்கு கூட சுத்தம் பண்ண மாட்டாங்களா? எல்லாரும் பண்றது இல்ல, சிலரு கிராமத்து பழக்கத்தை விடாம இருக்காங்களே, அவங்களாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்கும். மற்ற வீட்டுல எல்லாம் அதெல்லாம் போச்சுதாயே. ஆமாண்ணே, டவுன்ல பொங்கலையே வித்தியாசமா தான் கொண்டாடுறாங்க. ஆமாத்தா, நீ இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வீட்டில் சக்கரை பொங்கலை வெண்பொங்கலை வச்சு அப்புறம் பல காய்கறிகளை மொத்தமாக ஒன்றா மண்ணா போட்டு கூட்டு வைப்பாங்களே, அது மாதிரி வச்சதா இவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க. அப்புறம் கரும்பு வாங்கிட்டு வந்து திம்பாங்க. அதுவும் ஒரு கட்டலாம் இல்லைத்தான், அதுவும் ரெண்டு களி கரும்பு எடுத்துட்டு வந்து அதுவும் மனுஷன் தோலை சுமந்து வர முடியாது, அப்படி வாங்கிட்டு வந்து திம்பாங்க. அப்புறம் மிச்ச மீதி சீண்ட ஆள் இல்லாம அங்க கிடக்கும், யாருமே திங்க மாட்டாங்க. முன்னெல்லாம் அடிக்கரும்பு நுனி கரும்பு கூட விடாம தேடி பிடிச்சு சாப்பிடுவோம். இப்போ கிராமத்திலேயே இதெல்லாம் மாறி போச்சுன்னு. ஆமாதாயி, திங்கிறதுக்கு தீமண்டம்லாம் பெருத்து போச்சுல. முன்னாடியெல்லாம் இவ்வளவு தீனி கிடையாது எல்லா வீட்லயும், இப்ப நினைக்கிறது எல்லாமே கிடைக்குதுல்ல. அப்புறம் எப்படி தீபாவளி பொங்கல் ஞாபகம் வந்து கொண்டாட? என்னம்மா, பொங்கலுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு. ஆமாங்கய்யா, நாளைக்கு பொங்கல்ல, இன்னைக்கு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சாதானே சரியா இருக்கும். சரி வேலையை பாருங்க. ஐயா, என்னம்மா? போன வருஷம் சூர்யா சாருக்கும் எனக்கும் தலை பொங்கல் எங்க ஊர்ல வச்சு கொண்டாடணும். இந்த வருஷம் தான் இங்க பண்ண போறோம். அதனால மண்பானை பொங்கலை வாசல்ல வச்சா நல்லா இருக்குங்க ஐயா. எல்லாரும் ஒன்னா
குடும்பத்தோட சேர்ந்து பொங்கல் வைக்கலாம். ஆ தாராளமா பண்ணிடலாமா, அதுல என்ன இருக்கு? அதுக்கு நான் என்ன பண்ணும் அதை சொல்லு. அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க ஐயா, நான் பாத்துக்கிறேன். நானும் கல்யாணம் அண்ணனும் கடைக்கு போய் தேவையான பானை, மஞ்சள் கொத்து, மண் அடுப்பு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறோம். ஆ சரிம்மா, போயிட்டு வாங்க. 300 400 500 இந்த குடிமா, என்னென்ன தேவையோ எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. சரியா? கூட போயிட்டு அப்படியே வந்துருக்கேன். ஆகட்டும், செஞ்சுறேன். சொல்றது புரியுதா? நான் கூட அது என்னவோன்னு நினைச்சேன், அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. என்னால நம்பவே முடியல. என்ன எல்லாரும் ஹாயா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? வேற என்ன பண்ண சொல்றீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? இல்ல நான் ஒன்னும் பண்ண சொல்லல. நாளைக்கு என்ன நாள்னு தெரியுமா உங்களுக்குலாம்? மாமா இது சப்ப மேட்ராச்சே. நாளைக்கு வியாழக்கிழமை. இன்னைக்கு புதன்கிழமைனா நாளைக்கு வியாழக்கிழமை தானே மாப்ள. இதெல்லாம் ஒரு கண்டுபிடிப்பா என்ன? நான் கேக்குறது வேற. வேறயா? வேற என்னவா இருக்கு மாதவி? இந்த ஒரு வாட்டி தான் மூளை யூஸ் பண்ணி பாருமா, போன போகுது. எடுத்து விடு. என்னம்மா அப்பா திடீர்னு குவிஸ் ப்ரோக்ராம்லாம் நடத்துறாரு? நாளைக்கு என்ன நாளா இருந்தா என்ன? உங்க யாருக்கு நாளைக்கு என்ன நாள்னு கூட ஞாபகம் இல்லல்ல? நாளைக்கு பொங்கல். என்னது பொங்கலா? நாளைக்கா? ஆமால, நானே மறந்து போயிட்டேன். ஜனவரி பிறந்ததும் தெரியல, பொங்கல் அதுக்குள்ள வந்துருச்சா? எனக்கு ஞாபகமே இல்ல. மாதவி, வருஷம் பொங்கல் அன்னைக்கு நல்ல நெய் மிதக்கிற சக்கரை பொங்கலை அள்ளி ஒரு கட்டு கட்டிட்டு சன் டிவில சாலமன் பாப்பையா பட்டிமன்றத்தை பார்க்க உட்கார்ந்தோம்னா மத்தியானம் ஒரு படம், சாயங்காலம் ஒரு படம்னு அன்னைக்கு நாள் பூரா அப்படியே அழகா ஓடிடுமா. அப்படியே அந்த வெண்பொங்கலுக்கு சைடிஸா இருக்கிற காய்கறி கூட்ட சூடு பண்ணி ராத்திரி தோசைகளுக்கு ஊத்தி பெரட்டி அடிச்சிட்டு படுத்தோம்னா அப்படி வருமாறுமா தூக்கம். சொல்லும் போதே சொக்குது. உங்களுக்கு பழசெல்லாம் நினைச்சு பாக்குறதுக்கு இதுதான் நேரமா? ஏமா அது கூட நேரம் இல்ல. அப்பா நீங்க சொல்லுங்க, நாளைக்கு பொங்கல்னு வேற எதுவோ சொல்ல வந்தீங்களே? உங்களுக்கு தான் நாளைக்கு பொங்கலுங்கிறதே ஞாபகம் இல்லையே, அப்புறம் என்னத்த சொல்றது? அங்க நந்தினி ஒத்தால இழுத்து போட்டுக்கிட்டு மொத்த வீட்டையும் கிளீன் பண்ணி பொங்கலுக்கான வேலையில செஞ்சிட்டு இருக்கா. ஆனா உங்க யாருக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியலையே, எந்த கவலையும் இல்ல. இதுல கவலைப்படுறதுக்கு என்ன மாமா இருக்கு? எப்படி இருந்தாலும் கல்யாணம் வருஷம் செய்யற அதே பொங்கலையும் சாம்பார் தான் செய்யணும். நாமளும் டிவி பார்த்துட்டு அது எப்படி இருந்தாலும் சாப்பிட போறோம். என்ன ஒண்ணு, இந்த வருஷம் ஒரு சேஞ்சுக்கு அந்த பொங்கலையும் சாம்பாரையும் நந்தினி செய்ய போறா, அவ்வளவுதானே. யார் செஞ்சா என்ன மாமா, இங்க சாப்பிடறதுக்கு தான் நான் இருக்கேன்ல, அழகா சாப்பிட்டு தூங்கிடுவேன் மாமா நானு. அது சரி. ஏமா என்ன பத்தி அதிகமா பேசணும்? சும்மாவே இருக்க மாட்டீங்களா நீங்க? பேசாம இருங்க. ஆமா, நீ தூங்கவே மாட்டவர். இப்ப என்னப்பா, அந்த நந்தினிய பத்தி எங்க கிட்ட வந்து புகழ்ந்து பேசணும், அப்படியே எங்க எல்லாரையும் மட்டம் தட்டணும், அதானே உங்க நோக்கம்? அப்படின்னு நீ சொல்லிக்கிட்டா நான் ஒண்ணும் பண்ண முடியாது.